வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களிலும் சில வெளிப்படையான செயல்களும் உண்டு, மறைமுகமான செயல்களும் உண்டு. வெளிச்சத்தில் செய்யப்படும் செயல்களும் உண்டு, இருளில் செய்யப்படும் செயல்களும் உண்டு. வெளிச்சத்தில் செய்யப்படும் செயல்கள் பெரும்பாலும் நற்செயல்களாகவும் புகழப்படத்தக்கதாகவும் இருக்கும். அதே நேரம் இருளில் மறைவிலே செய்யப்படும் செயல்கள் தவறான செயல்களாக, விரும்பப்படாத செயல்களாக இருக்கும். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து நாம் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவரோடு கூட இருந்தால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து நாம் செய்கிற செயல்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்களாய் இருக்கும். அதே நேரம் நாம் தேவனோடு இல்லாமல் இருப்போமானால் நம்முடைய செயல்கள் இருளுக்குரிய செயல்களாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய செயல்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நற்செயல்களாக இருந்தால் அதிலே ஆண்டவர் சந்தோஷப்படுவார், இல்லையானால் அதற்கான தண்டனைகளை நாம் பெறுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை சீர் செய்து கொள்வோம், கர்த்தருக்கு உகந்தவர்களாக வாழ்வோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆதார வசனம்: நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:5.